அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்டா இந்த 15th லெசன்ல இருக்கக்கூடிய வள்ளுவனுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோல தேசியவாதமும் சுப்பிரமணிய பாரதியாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாரதியார் 1882 இருந்து 1921 அப்படிங்கிறது பாரதியாருடைய லைஃப் டைம். 1882 டிசம்பர் மாசம் 11ஆம் நாள் பாத்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருப்பார். அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எட்டயபுரம் அப்படிங்கிற பகுதியில பிறந்திருப்பார். இவருடைய குழந்தை பெயர் பாத்தீங்க அப்படின்னா சுப்பையா அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய பெற்றோருடைய பேரு சின்னசாமி மற்றும் லக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிறது இவருடைய பேரண்ட்ஸுடைய நேம். 7 வயசா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கவிதைகள் எல்லாத்தையுமே எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 11 வயதுல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் எல்லாமே வந்துட்டு எல்லாராலையும் புகழப்பட ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி 11 வயசுல இருக்கும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா சுப்பையா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நிறைந்த ஒரு சபையில ஒரு சவால் விட்டிருப்பார். என்ன அப்படின்னா, அதாவது தன்னுடன் எந்த விதமான முன்னறிவிப்பும் தன்னிடம் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா வந்துட்டு ஒரு டாபிக்கு கீழே பேச தயாரா அப்படிங்கிற விஷயத்த அவர் கேள்வி கேட்டிருப்பார். அந்த டாபிக்குடைய பேர் என்ன அப்படின்னா கல்வி. எந்த விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப சரளமா ஒரு டாபிக் கீழே யாராலும் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருப்பாரு. அது எந்த டாபிக் கீழே அப்படின்னா கல்வி அப்படிங்கிற டாபிக் கீழே. அந்த பேச்சு போட்டியில யார் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா சுப்பையா அப்படிங்கிற இயற்பெயருடைய பாரதியார் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா? அதுல அவர் ஜெயிச்சதுக்கு பிறகுதான் எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகுதான் பாரதி அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு எட்டயபுர மன்னரால் வழங்கப்பட்டிருக்கும். அதுதான் பின்னாடி மரியாதை நிமித்தமா பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் அழைக்கப்படுறவராய் மாறினார். ஓகேங்களா? 1897 ஜூன்ல பாரதியாருக்கு 15 வயதாக இருக்கும் போது செல்லம்மாள் அப்படிங்கிறவங்களோட திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகுதான் பாரதியார் காசிக்கு போயிருப்பாரு. அங்க அவருடைய அத்தை குப்பால் மற்றும் மாமா கிருஷ்ணசிவனுடன் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் காசியில இருந்திருப்பார். எப்படி தந்தை பெரியாருக்கு வந்துட்டு காசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி பாரதியாருடைய தோற்றத்திலையும் சரி அவருடைய கருத்துக்களையும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஊர் எது அப்படின்னா கண்டிப்பா காசியை சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கும் போதுதான் சமஸ்கிருதம், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம்னு சொல்லிட்டு பல மொழிகளை கத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுலையும் வெற்றி பெற்றிருப்பார். அங்க இருக்கும் போதுதான் பாரதியினுடைய தோற்றத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை, வீறு கொண்ட நடையினை தனக்கே உரித்தாக்கியவர் பாரதியார். அப்போ பெரியாருக்கு எப்படி காசி அப்படிங்கிற ஒரு திருப்பம் தந்த ஊராக இருந்துச்சோ, அதே மாதிரி பாரதியாருக்கும் காசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பம் தந்த ஊர் அப்படின்னே சொல்லலாம். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஓகேங்களா? அதை தாண்டி ஒரு சிறந்த கவிஞர், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இந்த பன்முக தன்மை கொண்டவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருப்பார். அதாவது சாதி மதங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம், இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒரே ஜாதிதான். ஓகேங்களா? அவர்கள் வேறு எந்த சாதியினரை சார்ந்திருந்தாலும் அல்லது எந்த ஒரு வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே, அது மனிதகுலம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பாரதியார் வந்துட்டு வலியுறுத்தி இருப்பார். அப்படி பாரதியார் ஒரு சிறந்த கவிஞர் மட்டும் கிடையாது, ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் அப்படிங்கறதுனாலதான் அவர் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாகவி அப்படிங்கிற பேர்லயும் சொல்லுவாங்க. மகாகவி அப்படின்னாலும் மிகப்பெரிய கவிஞர் அப்படின்னு பொருள்படக்கூடியதாகத்தான் இருக்கும். சரி, பாரதியார் வந்துட்டு ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு தேசியவாதியா எப்படி அடையாளப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பல உணர்வு பூர்வமான பல ரொம்ப முக்கியமான பாடல்களை எழுதியிருப்பார். பாரதியாருடைய எல்லா படைப்புகள்லையுமே தேசப்பற்று, பக்தி மற்றும் மறைபொருள் இது எல்லாமே உள்ளடக்கியதா இருக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாமே தேசப்பற்று மிகுந்த பாடல்களா தான் இருக்கும். கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் போன்றவை பாரதியாருடைய முக்கியமான படைப்புகளை சில அப்படின்னு சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமா பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த படைப்புன்னு சொல்லலாம். இதுல என்ன பத்தி வலியுறுத்தியிருப்பார் அப்படின்னா இந்தியாவை வந்துட்டு திரௌபதியாகவும், ஆங்கிலேயரை வந்துட்டு 100 கௌரவர்களுக்கு இணையாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை வந்துட்டு பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தியிருப்பார். திரௌபதியினுடைய போராட்டம் மூலமாக அவர் இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருப்பார். பாரதியாருடைய கருத்துக்கள் எல்லாமே சுதந்திர போராட்டம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்களா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானதாகத்தான் கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் போன்றவை எல்லாமே இருந்திருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாஞ்சாலி சபதம். அதனாலேயே பாரதியார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய பாடல்கள் தேசபக்தி மிகுந்த பாடல்களா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. ஓகேங்களா?
அப்படி இவர் 1908 சுதேச கீதங்கள் அப்படிங்கிற உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் தொகுப்புன்னு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெளியிட்டிருப்பார். ஸோ அதாவது இந்த சுதேச கீதங்கள் அப்படிங்கிறத பத்தி பேசுது அப்படின்னா, அதாவது இந்தியாவை ரொம்ப புகழ்ந்து மட்டுமே பாரதியோட கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்காது. வருங்கால இந்தியாவினுடைய தொலைநோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதியார் தன்னுடைய பாடல்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த சுதேச கீதங்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப உணர்ச்சி மிக்க பாடல்களா இருக்கும். அப்ப வெறும் இந்தியாவை புகழ்ந்து பேசுறதுங்கிறதையும் தாண்டி தொலைநோக்கு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் பாரதியாருடைய பாடல்கள்ல கண்டிப்பா எதிரொலிக்கும். சோ பாரதியார் ஒரு கவிஞர் மட்டும் இல்லாம ஒரு இதழ் ஆசிரியராகவும் இருந்திருப்பார். ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு பத்திரிகையினுடைய சப் எடிட்டர் துணை ஆசிரியராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியா 1904 1904 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையில துணை ஆசிரியராக தான் பாரதியாருடைய பயணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ 1904 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையில சப் எடிட்டர் துணை ஆசிரியராக பாரதியார் தன்னுடைய பணியை தொடங்கியிருப்பாரு. 1906 இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நாளிதழ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஸோ பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய முக்கியமான 3 முழக்கங்கள், அதாவது லிபர்ட்டி சுதந்திரம், சமத்துவம் ஈக்குவாலிட்டி அண்ட் சகோதரத்துவம்னு சொல்லக்கூடிய ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஓகேங்களா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய இந்த 3 விஷயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்தியா அப்படிங்கிற இந்த வீக்லி ஜர்னல் வாராந்திர பத்திரிகை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இந்தியா பத்திரிகையின் மூலியமாகத்தான் ராடிகல்ஸ் சொல்லக்கூடிய புரட்சிகர தீவிர தேசியவாதிகளுடைய கருத்துக்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இந்தியா பத்திரிகை இந்த வார இதழில் தான் பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு தாளில் அச்சிட்டு பாரதியார் வந்துட்டு வெளியிட்டிருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் தன்னுடைய புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிடுறேன் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு கலர்ல அச்சிட்டு வெளியிட்டிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கேலி சித்திரங்கள், கார்ட்டூன்ஸ் அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பாருன்னு இதுல இடம் பிடிக்க வச்சிருப்பாரு. அப்போ தமிழ்ல முதல்ல கேலி சித்திரங்கள் இடம் பிடிச்ச ஒரு பத்திரிகை எது அப்படின்னா இந்தியா பத்திரிகை. அண்ட் சிவப்பு கலர்ல பாரதியாருடைய புரட்சிகர கருத்துக்கள் இடம்பெற்ற ஒரு பத்திரிகையும் என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இந்த வார இதழை சொல்லலாம். ஸோ இதோட விஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தினசரி பத்திரிகையினுடைய எடிட்டராகவும் இருந்திருப்பாரு. பாலபாரதா அப்படிங்கிற இங்கிலீஷ் மந்த்லி மேகசின் ஆங்கில மாத இதழையும், பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த சூரியோதயம்னு சொல்லக்கூடிய வார இதழையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அப்போ சுதேசமித்ரன் அப்படிங்கிறதுல துணை ஆசிரியராகவும் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில ஆசிரியராகவும் இருந்திருப்பாரு. இது போக விஜயா அப்படிங்கிற தினசரி பத்திரிகையினுடைய எடிட்டராகவும், பாலபாரதா அப்படிங்கிற இங்கிலீஷ் மந்த்லி மேகசினுடைய எடிட்டராகவும், பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த லோக்கல் வீக்லி நியூஸ் பேப்பர் தான் என்ன அப்படின்னா சூரியோதயம். ஸோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது எல்லா பத்திரிகைகளுமே சுதந்திரம் சார்ந்த கருத்துக்களையும் புரட்சிகரமான கருத்துக்களையும் தான் பாரதியார் வெளியிட்டிருப்பார். ஸோ சுயராஜ்ய தினம், ஸோ 1908 1908 ஸோ பிபின் சந்திரபால் சிறையிலிருந்து வெளிவந்த தினத்தை வந்துட்டு சுயராஜ்ய தினமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த சுயராஜ்ய தினத்தை கடைபிடிக்கிறதுக்காக சென்னையில ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துக்கு பாரதியார் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அந்த பொதுக்கூட்டத்துல வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெய் பாரத் போன்ற பாரதியாருடைய கவிதைகள் எல்லாமே அச்சிடப்பட்டு வெளிவந்த செஞ்சது. ஸோ அப்போ இந்த சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறதுக்கு போராட்டத்துல பங்கெடுத்ததுக்காக தான் வஉசி, சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்படி சென்னையில வந்துட்டு இந்த சுயராஜ்ய தினத்தை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாநாட்டோட பாரதியார் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அதுலதான் வந்தே பாரதம், எந்தையும் தாயும், ஜெய் பாரத் போன்ற பாரதியுடைய கவிதைகள் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படிங்கிறதும் பாரதியாருடைய முக்கியமான கோட்ஸ்ல ஒண்ணு. ஸோ இந்தியா அப்படிங்கிற வார இதழ் வீக்லி மேகசினுடைய ஆசிரியராக இருந்து செயல்பட்டனால பாரதியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஏன்னா இந்த இந்தியா அப்படிங்கிற வீக்லி மேகசின் மூலியமா தான் ஸோ பாரதியார் சுதந்திரம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ அந்த சமயத்துல இந்த இயர் 1907 to 1908 காலகட்டங்கள்ல அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் உத்தரவு போட்டிருப்பாங்க. ஸோ அதனாலேயே பாரதியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹி மூவ் டு த பிரெஞ்ச் ப்ரொசஷன், அதாவது பிரெஞ்சினுடைய பகுதிகளை கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த பாண்டிச்சேரிக்கு புலம்பெயர்ந்து போயிருப்பார். ஸோ ஃப்ரம் 1908 1908 இருந்து டில் 1918 1918 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில தான் அடைக்கலம் புகுந்திருப்பார். சோ பாரதியார் பாண்டிச்சேரியில இருக்கும் போதுதான் சோ அரவிந்த கோஷ், லாலா லஜ்பத் ராய், வி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு பல முக்கியமான தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பாரதியாருக்கு கிடைச்சது. ஆனா அது மட்டும் இல்லாம பாரதியாருடைய முக்கியமான படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற பல முக்கியமான படைப்புகளும் எங்கிருந்து தான் வெளிவந்ததுன்னா பாண்டிச்சேரியில தான் வெளிவந்திருக்கும். பிளஸ் பாரதியார் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேதங்களை கத்துக்கிறதுக்கும் ஓகேங்களா, சோ பல மொழிகள்ல புலமை பெற்றவரா இருக்கிறதுக்கும் அந்த 10 ஆண்டு கால பாண்டிச்சேரி அடைக்கலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ அப்படி
நாட் 8ல இருந்து 1918 வரைக்கும் 10 வருஷம் பாரதியார் பாண்டிச்சேரியில தான் இருந்திருப்பாரு. அதுக்கு பிறகு 1918ல தான் பிரெஞ்சு பகுதிக்கு உட்பட்டதுல இருந்து வெளியே வரும்போது கடலூரை நெருங்கிய போது தான் அவர் என்ன செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னா கடலூருக்கு பக்கத்துல ஆங்கிலேயரால கைது செய்யப்பட்டிருப்பார். ஓகேங்களா. சோ அதுக்கு பிறகு 1919 பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ராஜாஜி வீட்டுல தான் மகாத்மா காந்தியை சந்திச்சிருப்பாரு. சோ அப்பதான் வந்துட்டு ராஜாஜியால என்னன்னு இவர் அழைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பார். சோ காந்தியை மீட் பண்ணிருப்பாரு. அப்பதான் காந்தி இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராஜாஜி சொல்லுவார், இவர் எங்க தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜியால பாரதியார் வந்துட்டு புகழப்பட்டிருப்பார். சோ அப்போ பாரதியாருடைய இளமை காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா தேசிய தலைவர்கள் தேசிய அளவிலான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமலச்சாரியார், சீனுவாச்சாரி போன்றவர்கள் இந்த மாதிரியான தேசிய அளவிலான தலைவர்களோட பாரதியாருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இது வந்துட்டு பாரதியார தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய தலைவரை எமர்ஜ் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி விவேகானந்தருடைய சீடருடனான சந்திப்பு அப்படிங்கிறதும் பாரதியார் ஒரு மிகப்பெரிய தலைவரா உருவாக்குறதும் காரணமா இருந்தது. என்ன அப்படின்னா பாரதியார் அந்த காலகட்டத்தில எல்லாம் INC மாநாடுகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். சோ அப்படி இந்தியா 1905 1905 நடந்த பனாரஸ் INC செஷன்லயும் சரி, 1907 1907 நடந்த சூரத் INC செஷன்லயும் சரி, இது ரெண்டுலயுமே பாரதியார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். சோ அப்படி 1905 பனாரஸ்ல நடந்த INC செஷன்ல தான் யார் மீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா விவேகானந்தருடைய சீடரா இருக்கக்கூடிய சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிறவங்க மீட் பண்ணியிருப்பார். சோ சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்ணதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான உரிமைகள் பற்றி எல்லாமே பாரதியார் சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா பெண் விடுதலை, ஓகேங்களா, சோ பெண் கல்வி, பெண் உரிமை சார்ந்த விஷயங்களை பாரதியார் தன்னுடைய பாடல்களை இடம்பெற வைக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்போ பாரதியார் வந்துட்டு பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னா விவேகானந்தருடைய சீடரா இருக்கக்கூடிய சிஸ்டர் நிவேதிதா. சோ அதனாலேயே அவங்களை என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா பாரதியார் தன்னுடைய குருமணி, தட் இஸ் நத்திங் பட் டீச்சர், பாரதியார் தன்னுடைய ஆசிரியராக கருந்தது யாரு அப்படின்னா சிஸ்டர் நிவேதிதாவன்னு சொல்லலாம். அவங்க தான் விவேகானந்தருடைய சீடர் அப்படின்னு சொல்லலாம். சோ நாம் 1000 பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். சோ அப்போ ஒரு எழுத்தாளரா, ஓகேங்களா, ஒரு கவிஞரா, ஒரு சுதந்திர போராட்ட வீரரா பாரதியார் வந்துட்டு சாதனை செஞ்சிருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருப்பார். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்தே சாதி அமைப்புக்கு எதிராக பாரதியார் குரல் கொடுத்திருப்பார். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் உலகத்துல 2 சாதிகள் தான் இருந்தது. ஓகேங்களா. ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அதை தாண்டி வேற எந்த ஒரு ஜாதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அவரு பிராமண சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பூணூலை அகற்றியிருப்பார். அகற்றது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு பூணூல் அணிய செய்து அவங்களையும் என்ன பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னா வேதம் ஓத வச்சிருப்பாரு பாரதியார். சோ முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கடையில தேநீர் பருகி இருப்பாரு. குடும்ப உறுப்பினர்களோட வாரம் தேவாலயத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய எல்லா திருவிழாக்கள்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. சோ பட்டியல் சமூக மக்களை கோயில்களுக்குள்ளார நுழைவதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிச்சிருப்பாரு. இதெல்லாமே என்னாச்சு, இந்த மாதிரியான சமூக சீர்திருத்தங்கள் எல்லாமே செய்யும் போது அவர் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சில எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. ஓகேங்களா. ரைட். சோ தெளிவான சுதந்திர கண்ணோட்டத்தோட இருந்தாலும் ஓகேங்களா, சோ சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறதையும் பாரதியார் வந்துட்டு தீவிரம் அக்கறை காட்டியிருப்பாரு. சோ பெண்களின் உரிமைகள், பாலின சமத்துவம், பெண்களின் ஆற்றலாளர் ஆகியவற்றை மிகவும் நம்பினார் பாரதியார். சோ குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை கடுமையை எதிர்த்திருப்பாரு. சோ விதவை திருமணம் அப்படிங்கிறதையும் பாரதியார் ரொம்பவே ஆதரிக்க செஞ்சிருப்பார். சோ இந்த அளவுக்கு பாரதியார் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் பணியாற்றியிருப்பார். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாரதியாருடைய கருத்துக்கள், அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இந்தியாவை வந்துட்டு புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறதையும் தாண்டி சோ இந்தியாவினுடைய வருங்கால தொலைநோக்கு திட்டமா இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே கூட பாரதியாருடைய பாடல்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இப்படி இருந்த பாரதியார் இந்திய 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உடல்நலக்குறைவால இறந்துருவாரு. சோ அவருடைய இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒன்லி 14 மெம்பர்ஸ், 14 பேர் மட்டும்தான் இறுதி ஊர்வலத்துல கலந்திருப்பாங்க. சோ அவ்வளவு மிகப்பெரிய தேசிய தலைவராக, சமூக சீர்திருத்தவாதியாக, கவிஞராக இருந்த பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் தான் கலந்துப்பாங்க. சோ இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படுவோம், அதாவது அவர் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களால் ஒதுக்கப்பட்டது. அதையும் தாண்டி சோ ஆங்கிலேயனுடைய பிரிட்டிஷனுடைய அடக்குமுறைக்கு பயந்தும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாம போனாங்க. ஓகேங்களா. ரைட். சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாரதியாருடைய கான்ட்ரிபியூஷன் சமூகத்துக்கு கவிதை வழிவிலையும் சரி, சுதந்திர போராட்டத்திலும் சரி, சமூக சீர்திருத்தவாதியாகவும் சரி, சோ பாரதியாருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். சோ அடுத்த வீடியோல வந்துட்டு சிங்காரவேலனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பொது உடைமை கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.